தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து கல் வயிற்றில் கல் வந்துருச்சுன்னு வலி அதிகமாகி உருண்டுக்கிட்டு வராங்க. நம்ம அதிக அளவு உப்புச்சத்து உள்ள பொருள்களை சாப்பிட்றது, ஊறுகாதுகளை சாப்பிட்றது, கறி மாமிசங்களை சாப்பிட்றது, இந்த கறிக்கோழி கறி சாப்பிட்றது, முட்டை சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உப்பு அதிகமாகும். உப்பு அதிகமாகும் போது கல் அதிகமாகும், கல் உற்பத்தி அதிகமாகும். கல் உற்பத்தி ஆனாலே உள்ள உறுப்புகளில் சிறுநீரகத்தில் கல் பெருக்கமாயிடும். கல் பெருசாக பெருசாக அந்த கல் அந்த வலியை உண்டு பண்ணும். கல் வலி வந்துருச்சுன்னா வயிறை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இடுப்பை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. முதுகில் அந்த L4 L5ல் வலி வருதுன்னா அங்கே சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கல் உற்பத்தி ஆனால் தான் அங்கே இடுப்பில் வலி வரும். இடுப்பில் வலி வரும்போது இந்த குனிஞ்சு நின்று அந்த எலும்பு ரெண்டு பின்னாடி விலகி போயிடும். விலகும் போது உள்ளே இருக்கிற ஜவ்வு வெளியில் வரத்தான் செய்யும். அதனால் அந்த முன்னாடி இருக்கிறத சரி செஞ்சால் பின்னாடி தன்னால் சரியாகும். அந்த பின்னாடி சரியாகணும்னா உள்ள கல்களை கரைக்கணும். கல்லை கரைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வலி படுறாங்க பார்த்தீங்களா, அந்த அவதி கணக்கே கிடையாது. உருளுவாங்க சிலர் இப்போ போனதுமே வாழை மரத்தை அடியோட வெட்டி அதில் கீழே ஒரு ஓட்டையை போட்டு அதிலிருந்து வாழைத்தண்டு சாறு எடுத்து நான் 1 மாதமாக சாப்பிட்டேன், எனக்கு சரியாகலைன்னு சொல்லி நேற்று கூட தபாலில் படித்தேன். அந்த வாழைத்தண்டு சாரை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டா கல் கரையாது. நம்ம சாப்பிட்ட உணவில் கீழே இருந்து மண் கல் போனால் தான் வரும். இது உடலில் உரத்தினால் ஏற்பட்ட கல், அதிக அளவு முட்டையும் கறியும் சாப்பிட்டதால் ஏற்படுற கல். இந்த கல்லை கழுவி எடுக்கணும். அந்த கல்லை கரைக்கணும்னா ரசாயன பொருள்கள் தான் தேவை. ரசாயனத்தில் தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு முக்கிய மருந்தா முள்ளங்கியினுடைய ரசாயனத்தன்மை. அந்த முள்ளங்கி சாறு உள்ளே போகும்போது அந்த சாறு கரைக்க ஆரம்பிக்கும். அந்த சாறு கரைச்சதுனாலே இந்த முள்ளங்கியை நீங்கள் நேரடியாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு முழுவதும் வேர்த்துரும். நம்ம புதுசாக சாப்பிட்டோம்னா உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த முள்ளங்கி ரொம்ப உடலுக்கு நல்லது. இதனால தான் வட இந்தியாவில் இந்த முள்ளங்கியை பச்சையாக பொடி பொடியாக நறுக்கி அதை சாப்பிட்றாங்க. பச்சையாக சாப்பிடும் பொழுது அவங்க உடலில் உள்ள உப்புக்கள் வெளியாகிடும், அதில் உள்ள ரசாயன பொருட்கள் வெளியாகும். இந்த பச்சையாக சாப்பிட நம்ம உடம்புல அதிக அளவு அந்த ஃபைபர்னு சொல்லுவாங்க, இந்த ஃபைபர் சத்து, காப்பர் சத்து, அந்த செம்பு கலவை, இதெல்லாம் நமக்கு போய் சேரும். அப்போ குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமாகும் போது சிறுநீரக பையில் கல் இருக்காது. சிறுநீரக பையில் கல் சேர்றதுக்கு காரணமே நம்ம உடலில் உள்ள உப்புக்கள் தான். அதிக அளவு வேர்க்க வேலை செய்கிறவங்களுக்கு வேர்வை வழியாக அந்த உப்புக்கள் வெளியாகிடும். இப்போ யாருமே வேர்க்க வேலை செய்கிறது கிடையாது. ஏன்னா வேலை செஞ்ச உட்காந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சாப்பிட்ட உணவில் உள்ள உப்புக்கள் வெளியாகணும்னா சிறுநீர் வழியாக வெளியாகணும். சிறுநீர் வழியாக வெளியாகணும்னா அதுக்கான மருந்தை சாப்பிடணும், அல்லது நல்ல உணவுகள் எடுக்கணும். நல்ல உணவுனா பாரம்பரிய உணவு எடுத்தால் அந்த கல் இருக்காது. கல் இல்லைனாலே அந்த சுத்தமாகிடும். அந்த சுத்தமாக சிறுநீரகத்தில் வலி இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு அதிக அளவு வலி இருந்துச்சு, ஒரு 2 டம்ளர் வாழைத்தண்டு சாறு சாப்பிட்டேன், கொஞ்சம் வலி இல்லைன்னா அது போனதும் கொஞ்சம் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். கொஞ்சம் குளிர்ச்சியை உண்டு பண்ணிச்சுனாலே வலி இருக்காது. இந்த குளிர்ச்சியை உண்டு பண்ணதும் வலி இல்லைனோ அந்த தினந்தோறும் குடித்ததும் குறைஞ்சது ஒரு 10 நாள் குடித்தாங்கன்னா 6 மாதத்துக்கு நடக்க முடியாது. தள்ள மாற ஆரம்பிச்சிடும், கை கால்கள் உளைச்சல் கொடுத்துரும். மதங்கொண்ட யானைக்கு ஒரு வாழை மரத்தை வெட்டி போட்டால் அந்த மதங்கொண்ட யானை மீண்டும் எழுந்திருச்சு நடக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு உடல் பலத்தை குறைக்கக்கூடியது இந்த வாழை மரம். இந்த வாழை மரத்தினுடைய சாரை குடித்தா, எப்போ சாறு குடிக்கணும், வாழை மரத்தினுடைய சாறு குடிக்கணும், பாம்பு கொத்துனா அந்த வாழை மரத்தினுடைய சாறு ஒரு 1/2 லிட்டர் குடித்தோம்னா அந்த விஷம் ஏறாது. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் காப்பாற்றும். அப்போ மட்டும் பயன்படுத்துங்க. மீதி நேரம் இந்த வாழைத்தண்டு சாறு வேண்டாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி எல்லாருமே உடல் பலம் இழந்து போயிருக்கோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் எதுவுமே கிடையாது, வெறும் சக்கையை சாப்பிட்றோம். நல்ல உணவை சாப்பிட்ணோம்னா அந்த நல்ல ஒரு சத்தான பொருள் என்ன, அந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அந்த அரிசி, சிறுதானியங்களை சாப்பிட்ணும். சிறுதானியங்களை சாப்பிட்டா தான் நல்லது. சிறுதானியங்களை சாப்பிட்டா உப்புக்களை கழுவிட்டு போகும். உப்புக்கள் சிறுநீரக பையில் தங்காமல் இருந்தால் தான் அந்த கல் உற்பத்தி ஆகாது. இல்லை நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட அது போய் தங்குதுன்னா அது போய் கல்லாக தான் மாறும். கல்லுனா சின்ன கல்லாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும். பால் சாப்பிட்றாங்க, பால் சாப்பிட்டவங்களுக்கு கல் உற்பத்தி ஆகுது. இன்றைக்கி துபாயில் எல்லாருமே அந்த பாட்டில் தண்ணி தான், ஏன்னா எல்லாருக்குமே கல் இருக்குது. அப்போ அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. உப்புத்தன்மை தண்ணியில் மட்டும் இல்லை, அது உணவில் தான் போய் சேருது. இதை குடிக்கிற தண்ணியில் போய் அந்த கல் சேர்ந்துருக்குன்றாங்க, அது குறைவாக தான் போய் சேரும். ஆனால் உணவில் எல்லாருக்கும் கல் போய் சேரும். எல்லாருமே சாப்பிட்ற உணவு மூலயமா கல்கள் உற்பத்தி ஆகுது. அந்த கறி, மீன், முட்டை சாப்பிட்றதுல கல் உற்பத்தி ஆகுது. இந்த கல்லை கரைக்கணும்னா முதல்ல நம்ம சைவத்துக்கு மாறணும். நல்லா காய்கறியை சாப்பிடணும், கீரை வகைகள் எடுத்துக்கிறணும். கீரை வகைகள் எடுக்கும்போது நல்ல சூப்புகளை சாப்பிடணும். கீரை வகைகள் சூப்பு நம்ம போனதுமே நம்ம ஆளுங்க தக்காளி ஜூஸ் தான் முதல்ல எந்த கடையில் போனாங்க. தக்காளி சூப்பு சாப்பிட்டா கல் பெருசாகுமே தவிர சிறுக்காது.
அதே மாதிரி காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து கல்லை வந்து பெருசாக்கக்கூடியது. அதனுடைய உரத்தன்மையை வந்து திருப்பி கொண்டு போய் கல்லை வந்து சேர்க்குமே தவிர குறைக்காது. அவைகள் இல்லாத மீதி காய்கறிகளை, மீதி உள்ள கீரை வகைகளை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு தண்டு கீரையை பயன்படுத்துங்க. தண்டு கீரையை பயன்படுத்தினா கல்களை கரைக்கக்கூடியது, உப்பை சேர விடாமல் தடுக்கும். உப்பு சேர விடாமல் இருந்தாலே நம்ம உடம்பு காப்பாற்றப்படும். அதுக்கு ஒரு முக்கிய மருந்தா இந்த முள்ளங்கி நேரடியாக பச்சையாக சாப்பிடலாம். நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் உடலில் வந்து உப்புக்களை கரையும், உடலில் வேர்க்க ஆரம்பிச்சு. நீங்கள் ஒரு முள்ளங்கி சாப்பிட்டு பாருங்கள், முகம், கை, கால் நரம்புகள் பூரா புடைக்கும். புதுசாக சாப்பிட்றோங்க, பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது, அது போய் சரி செஞ்சிடும். இப்போ நம்ம புதுசாக சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும். வேர்த்தா எங்கெங்கே உப்புத்தன்மை இருக்கோ அந்த இடத்துல உப்பு பூரா வெளியேற்றும் போது அங்கங்கே உப்பு வெளியேறும். நம்ம தோலில் கோடிக்கணக்கான துவாரங்கள் இருக்குது, அது வழியாக உப்பை வெளியேற்றுறதுல இந்த முள்ளங்கி ஒரு முதல் பங்கு. இந்த முள்ளங்கி வெள்ளையாக இருக்குது, எங்கள் ஊரில் சிகப்பாக இருக்குன்றாங்க. எந்த கலராக இருந்தாலும் முள்ளங்கி தான். இந்த முள்ளங்கியை பயன்படுத்தினாலே போதும். இது எங்கள் ஊரில் இந்த வெள்ளை கலரில் சிகப்பு கலர் தான் இருக்குது. சிகப்பு கலராக இருந்தால் சாப்பிடுங்க, தவறு கிடையாது. முள்ளங்கி சாறு உள்ளே போனாலே உப்புக்கள் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிடும். உப்புக்களோடு சேர்ந்து இந்த நாட்டு மாட்டு பால், அதை வந்து இப்போ தயிராக்கி வச்சுருக்கோம். இந்த தயிரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தயிரை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த தயிர் புளிச்சு போயிருக்கு, நல்ல புளிப்பு வடை இப்போயே தெரியுது. ஏன்னா 3 நாள் புளிச்ச தயிர் எடுத்து வச்சுக்கணும், அதை நல்லா மோராக மாற்றணும். புளிச்ச மோரை வந்து எடுத்து வச்சுக்கணும். புளிச்ச மோரோடு சேர்ந்து இந்த முள்ளங்கி சாறை சாப்பிடணும். இந்த முள்ளங்கி சாரோட புளிச்ச மோர் சேர்க்கணும். இந்த புளிச்ச மோரும் முள்ளங்கி சாரும் சேரும் பொழுது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். இதோடு சேர்ந்து நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். மிளகை வந்து எடுத்துக்கிறோம். ஏன் மிளகு எடுக்கிறோம்னா, மிளகு வந்து எந்த பொருளையும் உடைக்கக்கூடியது. கல் உள்ளே இருக்குது, உப்புக்கல் மாதிரி இருந்தால் அந்த உப்பையே உடைக்கக்கூடியது மிளகு. மிளகு வந்து எல்லா வகையிலையும் நல்லதை செய்யக்கூடியது நமக்கு. அதனால தான் நம்ம வீட்டுக்கு எல்லா ஒரு பொருள், சாம்பார்லேயும் மிளகு சேர்க்குறாங்க, ரசத்துலேயும் மிளகு சேர்க்குறாங்க, எல்லா சமையல்லையும் மிளகு சேர்க்குறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. எந்த வகையில் நீ உணவு கொடுத்தாலும் அந்த வகையில் நான் சரி செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக ஒவ்வொருத்தரும் காப்பாற்றுறதுக்கு ஒரு விளக்கு வச்சு தாங்க. இதோட செய்யுங்க, இந்த குழம்பு இப்படி வச்சா தான் இதுக்கு ருசி கிடையாது. இந்தந்த நோய்க்கு இந்த மறைமுகமாக உடைச்சி எடுத்தாங்க. அதனால தான் மோர் அந்த நாளில் குடித்தாங்க. மோர் கிடைக்கல, எங்கள் வீட்டில் பழைய காலத்தில் அந்த நீராகாரம்னு சொல்லுவாங்க, காடி நீர்னு சொல்லுவாங்க. காடி நீர்னா புளிச்ச தண்ணின்னு சொல்லுவோம். புளிச்ச தண்ணினா நம்ம நீராகாரம்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் எல்லாமே ஒன்று தான். நீராகாரம்னாலும் ஒன்று தான், புளிச்ச தண்ணினாலும் ஒன்று தான், காடி நீர்னாலும் ஒன்று தான். இதை வந்து ஒரே தண்ணிக்கு வந்து இத்தனை பேர். ஏன்னா இது வந்து வடிகஞ்சி, வேற எதுவும் கிடையாது. சோறை வடித்த வடிகஞ்சி. இந்த வடிகஞ்சியை அந்த முள்ளங்கி சாரோட குடிச்சிட்டு வாங்கலேன், உள்ளே இருக்கிற கல்கள் வலி குறைஞ்சிரும். எனக்கு ராத்திரி 1 மணிக்கு வலிக்குதுன்னா உடனே ஒரு 2 முள்ளங்கியை மிக நல்லா அரைச்செடுத்து அதில் ஒரு 200 மில்லி சாறு எடுத்து 200 மில்லி அளவுக்கு நம்ம மோர் சேர்த்து குடிச்சு பாருங்கள், வலி கடன்னு குறைஞ்சிரும். இதே மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா கல் வெளியாகிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. கல் வெளியாகணும்னா நம்ம முள்ளங்கியை பயன்படுத்துகிறோம், மோரை பயன்படுத்துகிறோம். இதில் நாட்டு மாட்டு மோர் கிடைக்கலன்னா பரவாயில்ல, எந்த மோர் கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக எடுத்துக்கங்க. சாப்பாட்டை வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டை எடுங்க. கடினமான உணவு எடுக்கக்கூடாது. கடினமான உணவு சப்பாத்தியோ பரோட்டாவோ இதெல்லாம் எடுத்தால் அடிவயிறு வலி கூடிரும். அந்த வலி வந்து அதிகரிக்க இங்கே பின்னாடியும் வலிக்கும், முன்னாடியும் வலிக்கும், அந்த வயிறு முழுவதும் அடிவயிறு மூலம் வலிக்கும். ஏன்னா அது பூரா உப்பு படிஞ்சிருக்கு. ஆத்திரத்தை அடக்குனாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாது. அடக்காமல் இருந்தால் தான் கல் உற்பத்தி ஆகாது. அதனால் இதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். கல் உருவாகிறத தடுக்கிறதும், கல் வயிற்றில் இருந்தால் வலி வந்து தாங்கக்கூடியதுக்கும், கல் வெளியேறதுக்கான மருந்து தான் நம்ம இப்போ செய்கிறோம். ஏன்னா இந்த முள்ளங்கி வந்து நேரடியாக கடித்து சாப்பிட்லாம். இதை ஒவ்வொரு உணவில் சாப்பிடும்போது பொடியாக நறுக்கி வச்சுருந்து இதை இந்த முள்ளங்கி 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஏன் பச்சையாக சாப்பிட்றாங்கன்னா, பச்சையாக சாப்பிடும்போது இந்த கல்கள் வெளியாகும், உப்புக்கள் கழுவும். உடலில் உள்ள உப்புக்கள் வெளியாக தான் நல்ல நிலைக்கு வரும். இந்த நல்ல நிலையில் இருந்தால் தான் நம்ம உடம்புல உப்புக்கள் சேராது. உப்புக்கள் சேர்ந்து கல் வந்து படியுதுன்னா, இந்த எங்கேருந்தும் கல் வரல, உணவுல இருந்து வருது. இந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம சோறு ஆக்கணும்னா அந்த சோறில் உள்ள தண்ணி, உப்பு தண்ணியானது வெளியாகாமல் மீண்டும் அரிசிக்குள்ளேயே போயிடும். நம்ம நேரடியாக நம்ம பழைய காலத்தில் பார்த்தோம்னா சோத்தில் தண்ணியை ஊற்றி வடிச்சிருவாங்க. ஏன் வடிக்கிறாங்கன்னா, அவங்க முன் ஜாக்கிரதை அதிகம், அதில் வந்து உப்புக்களை வெளியேற்றுறோன்னு. இவங்க என்ன செய்கிறாங்க, சத்துக்கள்லாம் வெளியில் போயிட்டு என்னத்தை சாப்பிட்றோம், மொத்தமாக சத்தோடு சேர்த்து சாப்பிட்றோன்னு நினச்சி இந்த விஷமான இந்த உப்புக்களையும் சேர்த்து சாப்பிட்டு சிறுநீரகம் அதிக அளவுக்கு பாதிப்பாகிறாங்க. ஏன் சிறுநீரகம் அதிக அளவுனா, அந்த குக்கரில் வேக வச்சாலே சிறுநீரகம் அதிக பாதிப்பாகும். அந்த உப்புக்கள் மீண்டும் அரிசிக்குள்ளேயே போயிடும், அந்த சோத்துக்குள்ளேயே போயிடும். அந்த சோறை நம்ம சாப்பிடும்பொழுது உப்புக்கள் வெளியாகாது.
சோறை வடித்தோம்னா அந்த உப்புக்கள் அந்த தண்ணியில் போயிடும். அது போக கொஞ்சமாக இருக்கிற சத்து நமக்கு கிடைச்சா போதும், கஷ்டம் இல்லாமல் உணவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி சாறு அரைச்சி எடுத்திருக்கோம். முள்ளங்கி சாறை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கோம். அந்த வடிகட்டி எடுத்து ஒரு 150 மில்லி இருக்கும். இந்த 150 மில்லி சாரோட மோர், புளிச்ச மோர், இந்த புளிச்ச மோரை கலக்கணும். ஏன்னா புளிச்ச மோர் கலந்தாதான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். முள்ளங்கி சாறு நேராக சாப்பிட்றதுக்கு, மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த முள்ளங்கியை நல்லா அரைச்செடுத்து துணியிலையோ அல்லது இதுலேயோ வடிகட்டிட்டு, ரெண்டாவது மோரை லேசாக கலக்கினா போதும். அதை வடிகட்ட தேவையில்லை. ஏன்னா மோர் கொஞ்சம் திரளாக தான் இருக்கும். மோர் திரளாக இருந்தால் தவறு கிடையாது. இது ரெண்டையும் ஒன்றா கலக்கணும். இது ரெண்டையும் ஒன்றா கலந்து சிறிது நேரம் அதோட ஒன்றா சேர்த்து வச்சிட்டோம்னா அந்த மோரினுடைய புளிப்புத்தன்மையும் அந்த முள்ளங்கி சாறினுடைய மனமும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் மிளகு 7 மிளகை நல்லா பொடி செஞ்சுக்கிறணும். இந்த 7 மிளகை பொடி செஞ்சு வச்சு அந்த மிளகை இதோட சேர்க்கணும். இந்த 7 மிளகை பொடி செஞ்சு வச்சுருந்து ஏன் சேர்க்குறோம்னா, மிளகை சாப்பிட சாப்பிட அந்த மிளகு சிறுநீர் பாதையை சுத்தம் செய்யக்கூடியது. சிறுநீர் பாதையை சுத்தம் செய்யும் பொழுது அந்த சிறுநீர் பாதை சரியான நிலையில் இருக்கும். சரியாக உடைக்கிறதுக்கு 7 மிளகு போதுமானது. 7 மிளகை அந்த முள்ளங்கி சாரும் மோர்லையும் சேர்த்து கலக்கணும். ஏன்னா முள்ளங்கி சாறில் கலந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். புளிச்ச மோர் தான் இருக்கணும். இன்றைக்கி காலையில் போட்டு நாங்கள் தயிர் போட்டோம், உடனே செஞ்சோம், எங்களுக்கு கேட்கலன்னுவாங்க. வயிறு வலி தாங்க முடியாதவங்களுக்கு 3 அல்லது 4 நாள் அல்லது 1 வாரம் வீட்டில் கடந்த புளிச்ச தண்ணி, 1 வாரம் புளிச்ச தண்ணிலாம் கடும் புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த கடும் புளிச்ச தண்ணி குடிச்சா கண்ணு கூட புளிக்க ஆரம்பிக்கும். கண்ணு புளிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் நம்ம இந்த முள்ளங்கி சாறை சேர்த்து குடித்தோம்னா மொத்தமும் அந்த புளிப்புத்தன்மை உள்ளே போனதும் உப்புக்களை முழுவதும் கழுவி கல்களை சுகமாக கரைக்கும். கல் உள்ளே இருக்கிற கல் மீண்டும் மீண்டும் அந்த சிறுநீரகத்தில் கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்க அந்த குடித்த 10வது நிமிஷத்துலேயே வலி குறைஞ்சிடும். இங்கே வலி நீங்கள் உருண்டுகிட்டே போய் ஆஸ்பத்திரியில் படுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக ட்ரிப்ஸை போட்டு தான் வாங்க, வலிக்கு நீங்கள் படுத்து தான் ஆகணும், என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது பெரிய கல்லாயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். உடைக்க முடியாத கல்லாக இருந்தால், சிறிய அளவுக்கு இருந்ததுன்னா இதை குடித்தா போதும். கல்கள் எல்லாமே சிறுநீரகத்தில் மறுநாள் ஒரு 3 நாளோ 4 நாளோ குடிக்க வந்துடும். இதை தினந்தோறும் குடித்தாலும் தப்பு வராது. வாழைத்தண்டு சாப்பிட்டா தப்பு வந்துடும். இந்த மோர் முள்ளங்கி சாப்பிட்டு நீங்கள் 15 நாள் சாப்பிட்டாலும் சத்து குறையாது. கல் கரையுமே தவிர முட்டிகளில் உள்ள உப்புக்கள் கரையும், இடுப்புகளில் உள்ள உப்புக்கள் கரையும். உடல் முழுவதும் இருக்கிற உப்புக்களை கரைக்கணும்னா இது ஒரு சிறந்த மருந்து. உடலில் எங்கே கை முட்டிகளில் இருக்குது, இடுப்பில் இருக்குது, விழா எலும்பில் இருக்குது, எந்த இடத்துல உப்புக்கள் அதிகமாக இருக்கோ அந்த உப்புக்கள் முழுவதும் கரைஞ்சி வரும். இந்த உப்புக்கள் முழுவதும் கரைஞ்சி வந்தால் தான் நல்லது. இந்த உப்புக்கள் கரைய தான் அந்த வலிகள் குறையும். வலி குறையணும்னா அதிக அளவுக்கு நம்ம இதே மாதிரி பயன்படுத்தணும். இந்த மோர் கலந்த கலவையோட மிளகு சேர்த்துருக்கோம். அந்த மிளகோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த அடிவயிறு வலி சுகமாக இருக்கும். வலி உடனே குறையும். இந்த உடலில் உள்ள உப்புக்களை கழுவுறதுக்கு இந்த மோர், புளிச்ச மோரோ அல்லது புளிச்ச தண்ணியோ அல்லது புளிச்ச தண்ணியோட சேர்ந்து முள்ளங்கி சாறு சேர்க்கணும். இதனுடைய வாசம் நாற்றம்னு சொல்கிறோம். வாசம் முள்ளங்கியை நீங்கள் வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே உடலை சுத்தம் செய்யும். வாரம் ஒரு முறை சமையலில் சாம்பார் வச்சு சாப்பிட்ணும். சாம்பாரில் சாப்பிட உடலில் உள்ள உப்புக்களை கழுவக்கூடியது. வாரம் ஒரு முறை முள்ளங்கி சாறு எடுங்க. இந்த முட்டைக்கோஸோ அல்லது காலிஃப்ளவரை எடுத்திங்கன்னா உப்புக்கள் அதிகரிக்கும். முள்ளங்கியை சாப்பிட்டிங்கன்னா உப்புக்களை கரைக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த கரைக்கிறத செய்ய நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் உப்புக்கள் கரைய ஆரம்பிச்சிடும். சில பேர் இதனுடைய வாசம் தாங்காமையே, இதனுடைய பச்சையாக இருக்கும்போது அதனுடைய நாற்றம் தாங்கலை அப்படின்னு முள்ளங்கி சாப்பிட மாட்டுறாங்க. முள்ளங்கி அதிக வாசம் இருக்கிறதால உடலில் உள்ள வேர்வைகள் உப்புத்தன்மை வெளியாகும். வேர்வையில் உள்ள நாற்றங்களை வெளியேற்றும். கற்றாழை நாற்றம் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா உடலில் உள்ள கற்றாழை நாற்றம் போயிடும். ஏன்னா மோரும் இந்த முள்ளங்கி சாரோட சேர்ந்த மிளகும் சேரும்பொழுது உடலில் உள்ள உறுப்புகளில் உப்புக்களே இருக்காது. உப்புக்களை சிறுக கழுவி உப்புக்களை கரைய வச்சு சிறுநீர் வழியாக வெளியேற்றிடும். அந்த கற்களை எவ்வளவு வலி இருந்தாலும் அந்த வலியை 1 வாரத்துக்குள்ள வலியை குறைச்சிரும். அந்த வலி குறைஞ்சிருச்சுனாலே அவங்க அந்த அவதிக்குள்ள இருந்து தப்பிச்சுக்கிடுவாங்க. அந்த சிறுநீரக கல் இந்த சாதாரணமாக இப்போ லைட்டு மூலயமா உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேசர் மூலயமா உடைக்கிறான்னு சொல்கிறாங்க. லேசர் மூலயமா இங்கே நேராக வச்சு உடைக்கும் பொழுது இது நடுப்பட்ட இருக்கிற சதைகள் என்னாகும், உள்ளே இருக்கிற கல்லே நொறுங்கும் போது நடுவில் இருக்கிற சதைகள் என்னாகும், நடுவில் இருக்கிற நரம்புகள் என்னாகும், இது யாரும் யோசிக்கிறதே கிடையாது. நேராக இங்கேருந்து லைட் அடித்தா உள்ளே நொறுங்குது, அது நொறுங்குது. நடுவில் இருக்கிற சதைகள் நஞ்சு போயிடும். உள்ளே இருக்கிற கல் நொறுங்கும் போது நடுவில் இருக்கிற சதைகள் நஞ்சு போகும்போது பின் விளைவுகள் வர்றது அது அன்னைக்கு பார்த்துக்குறோம்.
இன்னைக்கு வலி நின்றா போதும்னு நம்ம போய் அதை செய்கிறோம். அதுக்கு அறுவை சிகிச்சையில் அவங்க எடுக்கிறாங்க. அது அறுவை சிகிச்சையில் எடுத்து தான் ஆகணும்னா அது எடுத்து ஆகணும். அது பெரிய அளவில் கல் இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா ஒரு நெல்லிக்காய் அளவோட எலுமிச்சம்பழம் அளவுக்கு கல்லெல்லாம் ஒரு சில பேருக்கு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எந்த லேசர்லையும் உடைக்க முடியாது. அதை அறுத்து தான் எடுக்கணும். அந்த அறுத்து எடுக்கும்பொழுது தான் அந்த கல்கள் வெளியாகுது. ஏன்னா முள்ளங்கி தினந்தோறும் சாப்பாட்டில் அந்த பச்சை முள்ளங்கியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடலில் உள்ள உப்புக்கள் கரையும். முள்ளங்கி சாறை சாப்பிட சாப்பிட உடலில் உள்ள உப்புக்கள் குறைஞ்சா சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்க இருக்க நம் உடல் ஆரோக்கியமாகும். சிறுநீரகம் பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னா நமக்கு ரொம்ப பலவீனமாயிடும். நம்ம மெலிஞ்சிருவோம். மனசு கெட்டு போயிடும். நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் நினச்சிருவாங்க. இப்போ சிறுநீரகம் பழுதடைஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை எவ்வளோ நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. அவங்க நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோமோ, எவ்வளோ நாள் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்குமோ. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சிறுநீரகம் பழுதடைஞ்சிருச்சுன்னா மீண்டும் சரியாகிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. இந்த சிறுநீரகம் பழுதடையாமல் பாதுகாக்கணும்னா இந்த முள்ளங்கி சாறு, இந்த மோர், புளிச்ச மோர், மிளகு இது சேர்ந்த கலவையை எல்லோரும் சாப்பிட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் மலர்விழி என்பவருக்கு 54 வயதாகுது. அவங்களுக்கு தொண்டையில் பல சிக்கல்கள் இருந்ததால் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாய் நாத்தம் அதிகமாக இருந்திருக்கு. மூக்கில் எல்லா இடத்துலையும் அவங்க வேர்வை முதல் கொண்டு அதிக வாடை அடித்ததால் இதை அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் சரியாகுன்னு சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை மூலம் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. இப்போ 2 வருஷம் ஆகியும் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சும் வாயில் உள்ள நாத்தமோ மூக்கில் உள்ள அந்த கெட்ட வாடை குறையலைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய தேவையில்லாதது. ஏன்னா குடலில் அழுக்குகள் தங்கியிருந்தால் தான் வாயில் நாத்தடிக்கும். குடல் புண்ணு இருந்தால் தான் வாயில் நாற்றம் வரும். அதிக அளவு அவங்க உணவு செமிக்கக்கூடிய உணவை முதல்ல சாப்பிட மாட்டாங்க. நல்ல ஒரு பூரியை சாப்பிட்ருப்பாங்க. பூரியை சாப்பிட்டு முடிச்சதும் மேலே சோறு சாப்பிடுவாங்க. அது தவறான பழக்கம். நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி எல்லார் இதுலேயும் போனால் பாம்பே உணவுன்னு முதல் 2 பூரியை கொண்டு வச்சுருவாங்க. 2வது தான் சோறு வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே உணவு சாப்பிட்றவங்க பூரா குண்டு குண்டாக தான் இருப்பாங்க. ஏன் குண்டு குண்டாக இருக்காங்கன்னா அது உடல் உபாதையை செய்யக்கூடியது. 2 அந்த பூரியை சாப்பிட்டுட்டு மேலே சோறு சாப்பிடும்போது இந்த பூரி செமிக்காது. மேலே உள்ள சாப்பாடு சீக்கிரம் செமிச்சிரும். செமிக்காத உணவு கீழே இருக்கும். செமிச்ச ஒரு உணவுப் பொருள் மேலே நிற்கும். அப்போ உடல் உபாதைகளை உண்டு பண்ணி புது சுரப்பிகள் சுரந்து உடல் குண்டாக தான் செய்யும். முதல்ல சோறை சாப்பிட்டு கடைசியில் பூரியை சாப்பிட்டா இந்த நிலைக்கு வராது. கண்டிப்பாக இந்த முறையை எல்லாரும் மாற்றணும். இந்த முறையை மாற்றினா தான் நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக வாயில் நாற்றம் அடிக்க தான் செய்யும். எச்சியை கையில் துப்பி தேய்ச்சிட்டு 2வது மோந்து பார்த்தீங்கன்னா அது துர்நாற்றம் மலம் கழிச்ச வாசம் அடிக்கும். ஏன்னா வாயில் இருக்கிற வரைக்கும் தான் எச்சி. அதே கைக்கு வந்துச்சுன்னா அது நரகல். அதே மாதிரி தான் குடலில் உள்ள உறுப்புகளில் உள்ள சுரப்பிகள் உள்ளே சுரந்துட்டு மேலே வரும்போது வாய் கெட்ட வாடை அடிக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே 8 அடிக்கு அந்த பக்கத்தில் இருந்து தான் பேசுவாங்களே. ஏன்னா வாய் நாற்றம் தெரியக்கூடாதுன்னு. அதுக்காண்டி வாய்க்குள்ளே நிறைய வாசனை திரவியங்களை, அந்த சென்ட்டுகளை பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்க? உணவுகள் சரியான பழக்க வழக்கங்கள் இல்லை. சீக்கிரம் செமிக்கிற உணவுகளை சாப்பிட்றது கிடையாது. காஞ்சி போன ரொட்டி, காஞ்சி போன ஒரு இதை சாப்பிட்டு தண்ணியே குடிக்காமல் இருந்தால் உடலில் உள்ள சுரப்பிகளில் அது சீக்கிரம் செமிக்காது. அவங்கள பாருங்களேன், அந்த சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்டவங்கள ராத்திரி நேரம் படுத்திருக்கும் போது வாயில் எச்சி ஒழுக ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதை செமிக்கக்கூடியதுக்கு நம்ம உடம்புல திரவம் தேவை. அது மேலே வாய் வழியாக எச்சியாக ஒழுகும். அந்த ஜொல்லு ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. யாருக்கு ஒழுகும்? அந்த அதிக அளவு சப்பாத்தி, அந்த கடின உணவு எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாய் நாற்றம் அடிக்க தான் செய்யும். தினந்தோறும் 2 முறை மலம் கழிக்கணும். 2 முறை மலம் கழிச்சா வாய் நாற்றம் கண்டிப்பாக இருக்காது. குடல் சுத்தம் ஆயிட்டாலே உடல் சுத்தம். குடல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடல் சுத்தம் இருக்காது. இந்த வாய் நாற்றம் போகிறதுக்கு இவங்க 54 வயசில் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் சின்ன வயசாக இருந்தால் வேறொரு மருத்துவம் செய்யலாம். ஆனால் இவங்களுக்கு கூழ், அந்த கம்மங்கூழ்னு சொல்லுவோம், அந்த கம்மங்கூழ், இந்த மாதிரி கூழ் வகைகள், சோளக்கூழ், இந்த மாதிரி கூழ் வகைகளை தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் வாய் நாற்றம் இருக்காது. இவங்க ஒரு ஏலக்காயை கண்டிப்பாக வாயில் ஒதுக்கி அந்த ஏலக்காயை கொஞ்ச நேரம் மெண்டுட்டு 2வது அந்த தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி உப்புனாலும் அது ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மீண்டும் வாய் நாற்றம் அடிக்கும். வாயில் உள்ள உறுப்புகள் சுத்தமாகணும்னா அவங்க நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலைன்னா சீக்கிரம் செமிக்கிற உணவுகளை சாப்பிடணும். சீக்கிரம் செமிக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. சிறுவர்களுக்கு குறைந்தது ஒரு 15 வயசுலேருந்து 35 வயசு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய் நாற்றம் இருந்தால்
காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு சொம்பு தண்ணி நல்லா வந்து வெதுவெதுன்னு தண்ணியை உடனடியாக குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த சொம்பை கீழே வச்சதும் கண்டிப்பாக நேராக இருக்கிற உடம்ப சரியாக வளைச்சி அப்படியே லேசாக கையை ஓட்டி உண்ணாக்கு லேசாக தொட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணி அனைத்தும் வெளியில் வரும். ஒரு 3 முறை 4 முறை கையில் அந்த உண்ணாக்கை தொட்டிங்கன்னா வாந்தி எடுக்கணும் காலையில். இதை வந்து தினந்தோறும் செய்யக்கூடாது. மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தண்ணியை குடித்து வாந்தி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய் நாற்றம் வராது. வாய் நாற்றம் சரியாகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு மருந்து. தண்ணியை குடித்து மீண்டும் வாந்தி எடுக்கணும். அதில் வந்து நீங்கள் தேவைன்னா ஒரு கிராம்பை வந்து நுணுக்கி போட்டு அந்த தண்ணியில் காய்ச்சி எடுத்து ஆற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் லேசாக குடிச்சிட்டு கையை ஓட்டி வாந்தி எடுத்தீங்கன்னா உள்ள பித்தங்கள் வெளியே வரும். உள்ள புண்ணு இருந்தாலும் ஆற ஆரம்பிச்சிடும். இப்படி வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் 3 மாதம் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் என்றைக்குமே வாயில் நாத்தடிக்காது. நாத்தடிக்காதுன்னா அந்த துர்நாற்றம் வீசாது. அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய வாயிலிருந்து வர வாசனை அவங்க மூக்குக்கு போகும்ல, அப்போ வந்து அவங்களாலே பேச முடியாது. சில பேர் பேசும்போது இப்படியே கரைச்சி போச்சுக்கிட்டே பேசுவாங்கன்னா அந்த வாசம் அது அடுத்தவங்க மேலே போயிடக்கூடாதுன்னு. சிலர் வந்து அந்த எச்சி போய் பட்டாடெல்லாம் அந்த துர்நாற்றம் வீசுமேனு கரைச்சி போச்சுட்டு பேசுவாங்க. அந்த நிலைக்கு போகாமல் நம்ம தண்ணியை குடித்து வாந்தி எடுக்கலாம். அது சிறுவர்கள் 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தான் தண்ணியை குடித்து வாந்தி எடுக்கணும். இப்படி மாதம் ஒரு முறை செஞ்சால் போதும். வாய் நாற்றம் கண்டிப்பாக இருக்காது. எவ்வளவு மோசமான வாய் நாற்றமாக இருந்தாலும் சரியாயிடும். பித்தங்கள் வெளியாகும், மயக்கம் வராது. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து இது வந்து முறையில்லை. பெரியவங்க வந்து உணவு பழக்கங்கள் சீக்கிரம் செமிக்கிற உணவு எடுத்துக்கணும். அவங்க சைவ உணவு எடுக்கணும். 40 வயசுக்கு மேலே யாரும் வந்து அசைவ உணவு சாப்பிட வேண்டாம் தயவுசெய்து. 40 வயசுக்கு மேலே சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அதிக அளவு உடல் உபாதைகள் ஏற்படும். அதிக அளவுக்கு வந்து உங்களுக்கு நோய் தான் வரும். ஏன்னா செமிக்கக்கூடிய தன்மைகள் குறைஞ்சிரும். செமிக்கக்கூடிய தன்மைகள் குறையும் போது உடல் கெட்டு போயிடும். நீங்கள் 40 வயசு வரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தியம் அனைத்துமே வந்து அந்த மருத்துவத்துக்கு சரியாயிடும். இல்லைன்னா சம்பாரிச்சதை பூரா யாருக்கும் கொடுக்காம நீங்களே உங்களுக்கு செலவழிச்சிட்டு போகும்படி ஆகிடும். இந்த செலவு செய்ய முடியாமல் நிறைய பேர் அவதிப்படுறதுக்கு காரணம் அந்த வாய் நாற்றம் தான். ஏன்னா வாய்க்கு கட்டு போட்டால் நோய் ஓடி போகும். நோய் ஓடி போனோம்னா வாய்க்கு நாக்குக்கு வந்து கட்டு போடணும். நாக்குக்கு கட்டு போட்டோம்னா வாய் நாற்றம் இல்லாமல் இருக்கும். நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வாய் நாற்றம் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.